8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். T20 உலகக் கோப்பையை கைப்பற்றி மகுடம் சூடியது இந்திய அணி. இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. T20 உலகக் கோப்பை வரலாற்றில் 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று இந்தியா சாதனை. போட்டியை நடத்தும் நாடு கோப்பையை வெல்லாது என்ற வரலாறையும் மாற்றி எழுதியது இந்திய அணி. சூப்பர் 8 சுற்றில் இருந்து கோப்பையை கைப்பற்றுவதற்கு முக்கிய காரணமான தொடக்க வீரர் சஞ்சு சாம்சனுக்கு தொடர் நாயகன் விருது. தொடரின் கடைசி கட்டத்தில் களமிறங்கி மொத்தமாக 321 ரன்கள் விளாசி அசத்தல். நியூசிலாந்து தொடருக்கு பின் உடைந்துவிட்டதாகவும் தம்முடைய கனவை நினைத்து எழுந்ததால் மீண்டும் தைரியம் வந்ததாக சஞ்சு சாம்சன் உருக்கம். தன்னுடைய பேட்டிங்கை மேம்படுத்த சச்சின் உதவியதாகவும் கருத்து. இறுதிப் போட்டியில் சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஆட்ட நாயகன் விருது. பதற்றம் இன்றி பொறுமையோடு தொடரை கையாண்டதால் வெற்றி கிடைத்ததாக நிகழ்ச்சி. T20 உலக கோப்பையை வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு 27 கோடியே 48 லட்சம் பரிசு தொகை. இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து 2வது இடம் பிடித்த நியூசிலாந்து அணிக்கு 14 கோடியே 65 லட்சம் பரிசாக அறிவிப்பு. நாடு முழுவதும் T20 உலக கோப்பை வெற்றியை கொண்டாடி தீர்த்த மக்கள். பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளை பரிமாறி ஆட்டம் பாட்டம் என கோலாகலம். T20 உலக கோப்பையை கைப்பற்றி இந்திய அணி சாம்பியன் ஆனதை சென்னை மெரினா கடற்கரையில் கொண்டாடி தீர்த்த மக்கள். கடந்த சில போட்டிகளில் சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடியதே வெற்றிக்கு வித்திட்டது என கருத்து. சஞ்சு சாம்சன் ஒரு லாஸ்ட் 3 மேட்ச்சில் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரை ஃபர்ஸ்ட்லேருந்து டக் அவுட்டில் உட்கார வச்சு இப்போ உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் நமக்கு டீம் கப்பே ஜெயிச்சு கொடுத்துருக்காரு கடைசியில் பார்த்தீங்கன்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து டீமும் நல்ல டீம், அண்டர் டாக் சொல்லுவாங்க, நல்ல டீம் தான். பட் இனியோ இந்தியா வந்தால் நம்ம இந்தியா தான் ஜெயிக்கணும் எப்போ நம்ம இது பண்ணுவோம் இல்லையா. அண்ட் ஒன் மோர் திங், யங்ஸ்டர்ஸ் கிடைச்ச வின். ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இது ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஏன்னா ஒரு சீனியர் பிளேயர்ஸ் எல்லோரும் போயிட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் கிடைச்ச இது ஒரு வெற்றி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. T20 உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வாழ்த்து. நம் நாட்டின் இளைஞர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்திட இந்த வெற்றி ஊக்குவிக்கும் என கருத்து. T20 உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இந்த வெற்றி ஒவ்வொரு இந்திய இதயத்தையும் பெருமையாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பி உள்ளது என எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு. T20 உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. சொந்த மண்ணில் கோப்பையை தக்க வைத்து தேசம் கொண்டாட மற்றொரு மறக்க முடியாத தருணத்தை வழங்கிய இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என பதிவு. T20 உலக கோப்பை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. திறமையுடனும் நிதானத்துடனும் பேட்டிங் செய்த சஞ்சு சாம்சனின் ஆட்டம் தம்மை உற்சாகப்படுத்தியதாகவும் பதிவு. T20 உலக கோப்பை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து.
அச்சமின்றி விளையாடிய சஞ்சு சாம்சனின் பேட்டிங் வெற்றிக்கு உதவியதாக புகழாரம். முதன்முறையாக அகமதாபாத் மைதானத்தில் வெற்றி பெற்று துரதிருஷ்டத்தை துடைத்தெறிந்த இந்திய அணி 2023 50 ஓவர் உலகக் கோப்பையை இழந்த இதே மைதானத்தில் 20 ஓவர் உலகக் கோப்பையை கையில் ஏந்தி அசத்தல். திருச்சி சிறுகனூரில் இன்று திமுக மாநில மாநாடு 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் குடிநீர், உணவு வசதிகள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் தீவிரம். அதிமுகவை யாராலும் அசைக்கவும் முடியாது, விழுங்கவும் முடியாது என பெருந்துறையில் நடந்த பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுகவுக்கு என்ன ஆகுமோ என்ற கவலை மு.க. ஸ்டாலினுக்கு தேவையில்லை என்றும் விமர்சனம். பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிவிடும், அதிமுகவை அழித்து விடும் என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டுமல்ல, எவராலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆமை புகுந்த வீடு எப்படி விளங்காதோ அதேபோல ஓபிஎஸ் வருகையால் திமுகவுக்கு தான் ஆபத்து காத்திருக்கிறது. அதிமுகவில் இருந்த களைகள் பறிக்கப்பட்டு விட்டதால் கட்சி இன்று செழித்து வளர்ந்து நிற்பதாகவும் பேச்சு. புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடு மாதிரி திரு ஓபிஎஸ் கட்சி அதோட முடிஞ்சு போயிரும்ல. பெண்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பாஜக அரசை புதுச்சேரியில் மீண்டும் அமைக்க பெண்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். திருநள்ளாறில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுச்சேரி எம்எல்ஏ ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வேண்டுகோள். எது வருத்தில்லை தலைவா, உங்கள் மனைவியா அல்லது உங்கள் திருமண வாழ்க்கையா என விஜயை கடுமையாக விமர்சித்த தவிக நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார். தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்ற எண்ணம் தொண்டர்களுக்கு வராதா, மோசமான ட்ரெண்ட் செட்டராக மாறிவிடாதீர்கள் என அறிக்கை. தனியார் நிகழ்ச்சியில் தன்னை விமர்சித்த நடிகர் பார்த்திபனுக்கு த்ரிஷா சமூக வலைதளத்தில் மறைமுகமாக கண்டனம். மைக்கில் ஒரு கருத்தை கூறுவதால் அது புத்திசாலித்தனமாகவோ நகைச்சுவையாகவோ மாறிவிடாது, அது முட்டாள்தனம் என காட்டமாக பதிவு. வார்த்தை ஜாலத்துக்காக பேசியது தவறாகிவிட்டது என நடிகை குறித்த தமது பேச்சுக்கு பார்த்திபன் வருத்தம். எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, இதில் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என ஆடியோ வெளியீடு. திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது, பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே கலாட்டா அருணா அவர்களிடம் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். த்ரிஷா அவர்கள் மானாமதுரையில் இருவரை வாளால் வெட்டிய வழக்கில் கைதான ஆகாஷ் அரசு மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு.
மகனை காவல்துறையினர் அடித்தே கொன்றுவிட்டதாக உயிரிழந்த கைதி ஆகாஷின் பெற்றோர் பரபரப்பு குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தனது மகனின் உடலை வாங்க போவதில்லை எனவும் கண்ணீர் மல்க பேட்டி. இது ரெண்டு நாளைகளை யாருமே பார்க்க விட மாட்டாங்க. இது போலீஸ் அவனே சொல்லிட்டு நம்ம தாழ்த்தப்பட்டதுனால நம்ம சமுதாயத்தை ஒடுக்கணும் அப்படின்றத இந்த இதனாலே நான் தேர்தல் வேணாம் சார். ஆனா இவனை அடிச்சு இதனாலே சார் அவனை வெறி போட்டு வெறி தரமா போலீஸார மானாமதுரை அரிவாள் வெட்டு வழக்கில் கைதாகி கஸ்டடியில் இருந்த ஆகாஷ் என்ற இளைஞரின் இறப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம். காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மானாமதுரையில் இருவரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் கைதான ஆகாஷ் உயிரிழந்த விவகாரம். ஆகாஷை கைது செய்ய முயன்றபோது பாலத்தில் இருந்து தவறி விழுந்ததால் காலில் படுகாயம் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் அனுமதித்த போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் காவல்துறை விளக்கம். இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு. சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ளதால் பரபரப்பு. நீட் நுழைவுத் தேர்வு ஆன்லைன் விண்ணப்பம் சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. மார்ச் 11 இரவு 9 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் எண்ணெய் கிடங்கில் தீப்பற்றி எரியும் நிலையில் அமில மழை பொழிவதாக தகவல். அமில மழையினால் பெரும் ஆபத்து உருவாக வாய்ப்புள்ளதாக ஈரானிய அரசு எச்சரிக்கை. ஈரான் போரால் கிடுகிடுவென உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலை. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் $100 கடந்தது 1 பேரல் கச்சா எண்ணெய் விலை. அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தை கொச்சைப்படுத்திய இந்திய வம்சாவளியினர். வீடியோ வைரலான நிலையில் இருவரையும் நாடு கடத்த அமெரிக்கா திட்டம். அடுத்த 3 ஆண்டுகளுக்கான ஊதியமாக சுமார் 6,300 கோடி ரூபாயை பெறுகிறார் சுந்தர் பிச்சை. இணையத்தில் பேசுபொருளான ஆல்பபெட்டின் அறிவிப்பு.